வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை ஃபுல்லாக A to Z பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஓகேங்களா, அதிரடியாக கைது நடவடிக்கைகளுக்கு உட்பட போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா, நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் ஓகேங்களா நிறைய பேர் கைதாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒட்டு மொத்தமாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை அனைவருமே பார்த்திங்கன்னா அறிவும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் முன்னாள் அமைச்சர்கள் ஓகேங்களா அதிரடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. அதற்கான நிறைய சான்சஸும் பார்த்திங்கன்னா இருப்பதாகத்தான் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு பல்வேறு விதமான முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கைதாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவிற்கு நிறைய பேர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டாராம் எடப்பாடி பழனிசாமி ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான பிரபல ஜோசியரை வேற சந்தித்தார் அப்படின்ற மாதிரியெல்லாம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு ஓகேங்களா. அந்த ஜோசியருடைய தகவல்கள் அப்படி என்ன தகவலாக பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா, இனி எந்த ஜென்மத்திலும் பார்த்திங்கன்னா நம்மால் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தொடர் துரோகத்தினால் விழுந்தாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, நிச்சயமாக துரோகத்திற்கு பதில் துரோகமே கிடைக்கும். நீ எதை பார்த்திங்கன்னா கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திருப்பி நடக்கும் என்பது போல தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கைதாக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் முன்னாள் அமைச்சர்களுடைய கைது நடவடிக்கைகள் என்பது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை தொடருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாள் அமைச்சர்கள் என்று யார் யாரையெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை நம்ம நிச்சயமாக அழைக்கலாம் ஓகேங்களா. ஏகப்பட்ட விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது ஓகே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா